வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காம்பிட்டன்ஸ் அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் இதை என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. லிங்குவிஸ்டிக்ஸில் இந்த சொற்களான காம்பிட்டன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை ப்ரப்போஸ் பண்ணவர் நோம் க்ராம்ஸ்கி. அவருடைய ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த தியரி ஆஃப் சின்டெக்ஸில் இங்கே தான் அவர் ஜெனரேட்டிவ் கிராமரோட முக்கியத்தை எடுத்து சொல்கிறாரு. காம்பிட்டன்ஸ் அவரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய தாய்மொழி எந்த அளவுக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதில் இருக்கக்கூடிய அந்த இலக்கணங்களை எந்த அளவுக்கு அவர் தெரிஞ்சுக்கிட்டு வழிபடுறாரு, அதை எப்படி அவர் பேசுகிற உச்சரிக்கிற சொற்கள்லையும் வாசகத்துலேயும் எப்படி அவர் உபயோகப்படுத்துகிறாரு, அவருக்கு தெரிஞ்ச அந்த மொழி அறிவை வச்சு அவர் எத்தனை வகையான வாக்கியங்களை உருவாக்குறாருன்றது தான் காம்பிட்டன்ஸ். நாலேஜுன்றது அவர் எப்படி அந்த மொழியை உபயோகப்படுத்துகிறாருன்றது சொல்கிறது. பெர்ஃபார்மன்ஸுன்றது இப்போ பேசிக்கிட்டே இருக்கும், அவரோட நாக்கில் வரக்கூடிய அந்த உச்சரிப்பு அந்த நேரத்துக்கு ஏதாவது ஒரு அதே வார்த்தையை வேறு ஒரு உச்சரிப்பில் சொல்லலாம். ஆனால் வார்த்தை என்னன்றது கேட்குறவங்களுக்கு புரியும். இல்லை கவனக்குறைபாடால் செய்யலாம். இல்லை ஆரம்பத்தை ஒரு வாக்கியத்தை தவற ஆரம்பிச்சுட்டு ஆனால் அவருடைய அந்த வாக்கியத்தை அவர் உருவாக்கி அவர் சொல்ல வந்த கருத்தை சொல்லலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் தான் பெர்ஃபார்மன்ஸில் வரும். ஆனால் காம்பிட்டன்ஸில் இந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. எந்த அளவுக்கு எனக்கு தெரியும் அப்படின்றது அதில் முக்கியம். அதை சுருக்கமாக சொல்லணுன்னா, காம்பிட்டன்ஸுன்றது ஒருத்தரோட தாய்மொழியோ இல்லை எந்த மொழியோ அவர் பேசுகிறாங்களோ அந்த மொழியை பற்றி அவருக்கு எந்த அளவுக்கு தெரியுன்றது தான். பெர்ஃபார்மன்ஸுன்றது அந்த நேரத்தில் அவர் அந்த மொழியை எப்படி பேசுகிறாருன்றது தான். அப்படி பார்க்கும்போது காம்பிட்டன்ஸுன்றது ஒரு கோடுனா, பெர்ஃபார்மன்ஸ் என் கோட் இல்லைனா டி கோடுன்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.